குலதெய்வ வழிபாடு. சரி, ரெண்டாவது என்ன பண்ணணும்? ரெண்டாவது நம்மளோட தலதெய்வ வழிபாடு. தலதெய்வ வழிபாடுன்னா என்ன? இப்ப இருக்கிற மாரியம்மன், மாகாளியம்மன், இந்த மாதிரி நம்மளோட பொன்காளியம்மன், கருப்பராயன் கோயில், கன்னிமார் கோயில், இந்த மாதிரி இருக்கிற தெய்வங்களோட வழிபாடு நம்மளோட காக்கும் தெய்வங்களான ரெண்டாவது வழிபாடு நம்ம போறது இந்த மாதிரி தான். நம்மளோட வழிபாடு இரண்டாவது இந்த மாதிரி தான் இருக்கும். முதல் வழிபாடு குலதெய்வம், ரெண்டாவது தலதெய்வம். இரண்டாவது தான் தலதெய்வம். முதல்ல நம்ம குலதெய்வம் தான் போகணும். இரண்டாவது இந்த மாதிரி தலதெய்வம். அந்த தெய்வம் நம்ம போயிட்டு பொதுவாக போயிட்டு சும்மா போயிட்டு சாமி கும்பிட்டு வரக்கூடாது. அங்கே போய் விளக்கு எடுக்கிறனா விளக்கு எடுக்கணும், பொங்க வைக்கிறனா பொங்க வைக்கணும். நம்மளோட கொஞ்சம் பணியாவது அந்த கோயிலுக்காக இருக்கணும். இதுதான் இரண்டாவது வழிபாடு. மூன்றாவது வழிபாடு அடையிறதுக்கு நம்மளுக்கெல்லாம் வெகு காலம் ஆகணும். நம்ம இப்போ கார் இருக்குது, டிரைவர் இருக்கிறாரு, டிக்கெட் போடுறதுக்கு ஆள் இருக்குது, ஆன்லைனில் டிக்கெட் போடுறேன்னு சொல்லி திருச்செந்தூர், திருப்பதி, காசி, ராமேஸ்வரம் இதெல்லாம் பண்டைய காலத்தில் இல்லவே இல்லை. இந்த மாதிரி ஒரு வழிபாட்டு முறை நீங்கள் ஒன்றுமில்லை. இங்கே இருக்கிற பக்கத்தில் இருக்கிற ஒரு கோயிலுக்கு போயிட்டு வரேன்னா கூட அன்னைக்கு யோசிச்சு பாருங்க எப்படி போயிருப்பாங்க. இன்னைக்கு தான் தோசம் இருக்குது, அது இருக்குது, எல்லாம் சொல்கிறேன். நீங்கள் நைட் டிக்கெட் போட்டு காலைல போகிறீங்க. அந்த காலத்தில் எப்படி போயிருப்பான்? அவன்லாம் பொழைக்கலையா? நம்மளோட வாழ்க்கையை எவ்வளவு தூரம் அவையவைகளுக்கு வசதியா வேணுமோ அந்த மாதிரி எல்லாம் மாத்தி வச்சிருக்கிறான். ஆனா நம்ம நம்ம வீட்டுல இருக்கிற சொல்றதை கேட்டோம்னா போதும். ஊர்ல சொல்றதை கேட்டோம்னா நம்ம குடும்பம் ஜாலியாயிரும். மொத்தம் அவன் வருமானத்துக்கு தான் எல்லாரும் சொத்து, எல்லா வேலையும் நடக்குது. வழிபாடுங்கிறது ஒன்னே ஒண்ணுதான். நீங்க பேசுனா அந்த சாமி கேட்கணும். வழிபாடுனா நீங்க பேசுனா அந்த சாமி கேட்கணும். அந்த சாமி உங்களுக்கு என்னைக்கு பதில் சொல்லுதோ நீங்க அப்பதான் சரியா சாமி கும்பிட்டு அர்த்தம். ஒரு விளம்பரத்துக்கு ஒருத்தர் உங்களை இந்த இடத்துல கைதட்டு வைக்கிறதுக்கு இல்ல 10 நிமிஷம் அமைதியா உட்கார வைக்கிறதுக்கு என்னென்ன பேசணுங்கிறத விட உங்க வாழ்க்கைக்கு என்ன தேவைங்கிறத பேசுறவன் தான் தேவையான ஆள். அதுதான் நம்ம வாழ்க்கையை கொஞ்ச நாள் மாற்றம் அடைய வைக்கும். இதே நம்மளோட குன்னத்தூர் மிகப்பெரிய எடுத்துக்காட்டு. எத்தனையோ படிச்சு எவ்வளோ படிச்சவன் எல்லாம் பிச்சை வாங்கின இடம் குன்னத்தூர். இதே இடத்துல இதே இங்க இதே NRKல படிச்ச குழந்தைங்க எத்தனை பேர் இன்னைக்கு எத்தனை உயர் பொறுப்புல இருக்கிறாங்கிறது நம்மளுக்கு எத்தனை பேருக்கு தெரியும். இந்த மண்ணு தானே அதுக்கு விதை போட்டுது. அதே பள்ளியில தான் நாங்களும் படிச்சோம். இதுல இருக்கிற நிறைய பேர் NRKல படிச்ச பசங்க தான். இன்னைக்கு நாம அங்க படிச்ச படிப்பு இங்க இந்த மண்ணினுடைய வாசனை எங்களை இவ்வளவு தூரம் உயர்த்தி இருக்கு. இன்னைக்கும் எங்களுக்கு எல்லாம் அது ஒரு வாய்ப்பு தான். போற வக்கெல்லாம் நாங்க சொல்லிட்டு தான் இருக்கிறோம். இதே இங்க இருந்து படிக்காத ஒருத்தர் இஸ்ரோக்கு குன்னத்தூர்ல இருந்து இஸ்ரோக்கு ஒரு ப்ராடக்ட் செஞ்சு கொடுக்கிறாரு. யாருங்க அது? யாரு? மைக்ல சொல்லுங்க. எனக்கு தெரியும், எல்லாத்துக்கும் தெரியுமாங்கிறத கேட்கிறேன். இதே PHL இருந்து இஸ்ரோக்கு ஒரு ப்ராடக்ட் போயிட்டு இருக்குது. அவர் என்ன படிச்சிருக்கிறார்? வாழ்க்கை என்பது வேறு, விளம்பரம் என்பது வேறு, நம்ம வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறதும் வேறு. எதோ நோக்கி ஓடிட்டு இருக்கிறோம், இங்க போய் முடியும்னு தெரியாம போயிட்டு இருக்கிறோம். முட்டு சந்தில சிக்க போகும்போதுதான் நம்மளுக்கு அதோட வழி தெரியும். வழி இருக்கிற வரைக்கும் ஓடிக்கிட்டே இருப்போம். உண்மையா இல்லைங்களா? வழி தெரிய வரைக்கும் ஓடிக்கிட்டே இருக்கிறோம். வழி இல்லாத போது என்ன பண்ணுவோம்? அப்பதான் பயமே, வாழ்க்கையோட அர்த்தமே அங்கதான் புரியுது. அதையெல்லாம் காப்பாத்துறதுக்கு தான் நம்மளோட வழிபாடும் நம்மளுடைய குடும்ப சொந்தங்களும் பந்தங்களும் உறவுகளை எந்த இடத்துலயும் தொலைக்க கூடாது. வழிபாடுங்கிறது 3 தான். குலதெய்வம், தலதெய்வம், அப்புறம் தான் பரதெய்வம். அதெல்லாம் நீங்க இருந்தாலும் சரி இல்லாட்டும் சரி உங்க குடும்பத்தை அவங்க காப்பாத்திக்குவாங்கிற ஒரு நிலையை உருவாக்குனதுக்கு அப்புறம் தான் நம்மளோட வழிபாடு அந்த மாதிரி இருந்துச்சு. போனா மாசக்கணக்கு 6 மாசம் ஆகும், 1 வருஷம் ஆகுது. அதுக்கு தான் அன்னைக்கே சொல்லுவாங்க பரதேசம் போயிட்டியா அப்படின்னு. பெரியவங்க எல்லாம் சொல்லியிருப்பாங்க. என்ன 6 மாசம் வீட்டுக்கு வராம எங்க ஒரு கோயில் குளம் சுத்த போனது அது. அதனாலதான் அந்த வழிபாட்டு முறைகள் மிகச்சிறந்ததா இருந்தது, மிக வலிமையா இருந்தது. இத்தனை வசதி இருந்தும் நாம் சந்தோஷமா வாழ்றோமா? எல்லா வசதி இன்னைக்கு கூப்பிட்ட குரலுக்கு வர்றதுக்கு ஆள் இருக்குது. மன நிம்மதியோட வாழ்றோமா?
இந்த பொருள் எல்லாம் உங்களுக்கு நிம்மதி கொடுத்துருக்கணும் தானே. அப்ப எதுல இருக்குது நிம்மதி, எதுல இருக்குது வாழ்வியல்ங்கிறத புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம வாழ்க்கை மிகச்சிறப்பா இருக்கும். அந்த வாழ்க்கையை அமைத்து கொடுக்க எல்லாரும் தயாரா இருக்கிறோம். அந்த வாழ்க்கையை தேடி எடுத்துக்கொள்வதும் அள்ளி எடுத்துக்கொள்வதும் நம்ம கையில தான் இருக்குது. இந்த இறைவன் அனைத்தையும் வரல தயாரா இருக்கிறாருங்கிறத இந்த மண்ணில் நின்று உறுதியோட நாங்க சொல்லிட்டு போறோம். அந்த வாழ்க்கை உங்களுக்கு மிகப்பெரிய அருளோட கிடைக்கணும். அந்த வாழ்க்கையில நீங்களும் உங்க குழந்தைகளும் மிக சந்தோஷமா வாழணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் வல்ல இறைவனை கேட்டு 2-3 ஆட்டத்தில் நிறைவு செஞ்சுக்கிறோம். இங்க இருக்கிற குழந்தைகள் நாங்க ஒவ்வொரு சலங்கையாட்டத்துக்கு போகலையும் ஒவ்வொரு ஊர்லயும் சொல்லுவோம், இந்த குழந்தைகள் மிக நல்ல மார்க் எடுத்து மிக நல்ல படிப்பு அமைஞ்சு அவங்க என்னென்ன எதிர்பார்க்கிறாங்களோ அத்தனையுமே கிடைக்கணும்னு சொல்லி ஒவ்வொரு கோயிலையும் வேண்டணும். அந்த வேண்டுதல் வீண் போகல. இந்த வருஷம் ரிசல்ட் பார்க்கும்போது இங்க இருக்கிற கொங்கு மண்டலத்தில் அத்தனை இடத்துலையுமே மிகச்சிறந்த தேர்வு விடை வந்திருந்தது. அது எங்களுக்கு ஒரு மட்டற்ற மகிழ்ச்சி. நேற்று கோயம்புத்தூர்ல போய் பேசும்போது அதை சொன்னாங்க. இந்த மாதிரி ஒரு நம்ம வேண்டதுக்கோ கேட்கறதுக்கோ கூட இன்னைக்கு நம்ம குழந்தைகளுக்கு குடும்பத்தை தவிர யாரும் இல்லை. அதனால இங்க இருக்கிற குழந்தைகள் அத்தனை பேருக்கும் தேர்வு எழுதி காத்திருந்தாலும் சரி, அடுத்த கல்லூரிக்கோ அல்லது அவங்க வேலைக்கோ தயாராக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு வேண்டிய தொழிலாகட்டும் வேண்டிய படிப்பாகட்டும் அத்தனையும் கிடைக்க இந்த பொன்காளியம்மன் அருள வேண்டும் என கேட்டு இதோ அடுத்த ஆட்டம்.